அனைவருக்கும் வணக்கம். கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிரிஜா சமையல்ல ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். சிறுதானியத்துல சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். நான் இதுல திணையரிசி, சாமை அரிசி, குதிரைவாலி அரிசி, வரகரிசி எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி செஞ்சிருக்கேன். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரிஜா சமையல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியா வந்து சேரும். வாங்க குயிக்கா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம சிறுதானிய அரிசி எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதை எல்லாத்துலயுமே 1/2 கிலோ அரிசி வாங்கி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போறேன். உங்களுக்காக கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். திணையரிசி 1 அழகு, சாம அரிசி 1 அழகு, வரகரிசி 1 அழகு, குதிரைவாலி அரிசி 1 அழகு. இது எல்லாத்தையுமே சம அளவா எடுத்து எல்லாத்தையுமே இவனா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயுமே 1/2 கிலோ அரிசி வாங்கி மிக்ஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை நம்ம ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேவைப்படும் போது எடுத்து நிறைய ரெசிபிஸ் செய்யலாம். இன்னைக்கு நான் பொங்கல் செஞ்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வெண்பொங்கலுக்கு 1 கப் அரிசி எடுத்துக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அரிசி சேர்த்துக்கங்க. அதே மாதிரி இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் அரிசி சக்கரை பொங்கலுக்கு எடுத்துக்கலாம். இதுலயே 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். ரெண்டையும் ஒரு முறை நல்லா அலசி எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு முறை நல்லா அலசினதுக்கு பிறகு 1/4 கப் அளவு சிறுபருப்பு சக்கரை பொங்கலுக்கு சேர்த்துக்கங்க. 1/2 கப் அளவு சிறுபருப்பு வெண்பொங்கலுக்கு சேர்த்துக்கங்க. வெண்பொங்கலுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும், சக்கரை பொங்கலுக்கு கம்மியாக சேர்த்தாலே போதும். இது ரெண்டுத்தையும் இன்னொரு முறை நல்லா அலசிட்டு தண்ணியை ஃபுல்லாக வடித்து எடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்துலையுமே தேவையான அளவு தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் சிறுதானிய அரிசியை ஊற வச்சிடுங்க. சிறுதானிய அரிசியை நம்ம ஊற வச்சு செய்யும் போது செரிமானத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சீக்கிரமாகவும் சமைக்க முடியும். இப்போ 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நான் வெண்பொங்கலுக்கு 7லேருந்து 8 கப் அளவு தண்ணி பாத்திரத்தில் சேர்த்து கொதிக்க வச்சுக்க போகிறேன். 1 கப் அளவு அரிசிக்கு 4 கப் அளவு தண்ணி, அதே மாதிரி 1/2 கப் அளவு சிறுபருப்புக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. உங்களுக்கு தண்ணியோடைய அளவு கணக்கிட முடியலன்னா நாம நார்மலா அரிசிக்கு உல வைக்கிற மாதிரி பாதி பாத்திரத்துல தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. நாம அரிசி ஊற வச்சிருந்த தண்ணியையும் சேர்த்துக்கலாம், ஏன்னா வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி சக்கரை பொங்கலுக்கு 6லேருந்து 7 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். வேற ஒரு பாத்திரத்துல ரெண்டுத்தையுமே தனித்தனி அடுப்புல சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். மேலோட்டமா இருக்கிற தண்ணியில உள்ள அழுக்கெல்லாம் தனியா எடுத்து போட்டுருங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. அதே மாதிரி சக்கரை பொங்கலுக்கும் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்து நல்லா அரிசியும் தண்ணியும் சேர்ந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 20லேருந்து 30 நிமிஷத்துக்குள்ள நமக்கு அரிசி தண்ணியெல்லாம் சேர்ந்து வந்துடும். அரிசியெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அரிசி தண்ணியெல்லாம் நல்லா சேர்ந்து அரிசியெல்லாம் நல்லா வெந்து வரணும். 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. 20லேருந்து 30 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிடும். கரெக்டான அளவுகளோட தண்ணி ஊற்றிட்டு செய்யும் போது தான் நமக்கு அரிசியெல்லாம் வெந்து நல்லா வரும். தண்ணி கம்மியாகவும் சேர்த்துடக்கூடாது, அதே நேரத்தில் அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது. அதனால் தண்ணி சேர்க்கும் போது மட்டும் 1 கப் அரிசிக்கு 4 கப் அளவு தண்ணி, 1/2 கப் பருப்புக்கு 2லேருந்து 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. சக்கரை பொங்கலுக்கு நீங்கள் கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கங்க, ஏன்னா நம்ம வெல்லத்தை கரைச்சி வெள்ளை பாகு வேற சேர்ப்போம். அதில் அரிசிலாம் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா வெண்பொங்கலுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கங்க. கல்லுப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் உப்பு நம்ம சேர்த்து இருக்கிற உப்பெல்லாம் நல்லா கரையட்டும். அதே மாதிரி சக்கரை பொங்கலுக்கு 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். வெல்லத்தோடைய டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கங்க. அரிசியெல்லாம் சேர்ந்து நல்லா திக்காகி பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கு பிறகு
அடுப்பை அணைச்சிடுங்க. அடுப்பை அணைச்சிட்டு சக்கரை பொங்கலுக்கு வெள்ளை பாகுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் வெள்ளை பாகுக்கு 1 கப் அரிசிக்கு 1/4 கிலோ அளவு வெல்லம் எடுத்துக்கங்க. இல்லைன்னா அரிசியை அளந்த கப்லையே 1.5 கப்ல இருந்து 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கங்க. வெல்லத்தில் 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கங்க, அதிகம் சேர்த்துறாதீங்க. வெல்லம் கரையட்டும், கரைஞ்சா மட்டும் போதும், பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வடிகட்டிக்கலாம். 1/4 கிலோ அளவு வெல்லம்னா ஒரு ஃபுல் சைஸ் உருண்டை கரெக்டாக இருக்கும். பாகு ஃபுல்லாக வடிகட்டிட்டு நாம் ரெடி பண்ணி வச்சிருந்த பொங்கலில் சேர்த்துக்கலாம். தண்ணி கம்மியாக ஊற்றினாதான் நமக்கு திக்கான பாகுவாக எடுக்க முடியும். தண்ணி அதிகம் சேர்த்துறாம பார்த்து சேர்த்துக்கங்க. வெல்லம் பாதி முழுகிற அளவு தண்ணி இருந்தாலே போதுமானதாக இருக்கும். வெள்ளை பாகு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. வெல்லம் சிறுதானியம்லாம் சேர்ந்து வர அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுப்பில் வச்சு திரும்ப சூடு பண்ணிக்கங்க. திரும்ப நம்ம சேர்த்த வெள்ளைப்பாகெல்லாம் சேர்ந்து கெட்டியாகி வரணும். கூடவே நாட்டு சக்கரை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க. நாட்டு சக்கரை சேர்க்கும் போது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் கொடுக்கும், அதுக்காக சேர்க்குறேன். இப்போ பாருங்க, ப்ரௌன் கலர் நல்லா தெரியுது பாருங்க. சக்கரை பொங்கலுக்கு இந்த மாதிரி கலர்ல இருந்தா நல்லா இருக்கும், அதுக்காக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கங்க, அதிகம் சேர்க்க வேண்டாம். நம்ம சேர்த்த வெள்ளைப்பாகெல்லாம் நல்லா கெட்டியாகி பொங்கல் பதத்துக்கு வரணும். அது வரை நல்லா கலரிக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காம பார்த்துக்கங்க. வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிச்சிக்கும். இப்போ நல்லா பொங்கல் பதத்துக்கு நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு பாருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தளன்னு இருக்கும்போதே ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு கடாயில் 100 ml அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு சிறுதானிய அரிசிக்கு 100 ml அளவு நெய் கரெக்டாக இருக்கும். 4ல இருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கரெக்டாக இருக்கும். நெய் சேர்த்து சூடானதுக்கு அப்புறமா 12ல இருந்து 14 முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க. முந்திரி பருப்பு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவு நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா திராட்சை 12ல இருந்து 14 திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சையும் சேர்த்து நல்லா புரிஞ்சு வந்ததும் அடுப்பை அணைச்சிக்கங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சிறுதானிய சக்கரை பொங்கல்ல நம்ம இதை சேர்த்துக்கலாம். நெய்யை அதிகமாகவும் சேர்த்துறாதீங்க, பார்த்து சேர்த்துக்கங்க. கூடவே 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கிற ஏலக்காவை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இல்லைன்னா நம்ம நாட்டு சக்கரை சேர்க்கும் போது ஏலக்காவும் 4-5 ஏலக்காய் சேர்த்து நாட்டு சக்கரையோட அரைச்சி பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நெய்யெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு பச்சை கற்பூரம் வாசனை பிடிக்கும்னா கொஞ்சமா பச்சை கற்பூரம் சேர்த்துக்கங்க. பச்சை கற்பூரம் அவசியம் சேர்க்கணும்னு இல்லை, உங்களுக்கு விருப்பம் இருந்தா சேர்த்துக்கங்க. நம்ம சிறுதானிய சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வெண்பொங்கலுக்கு அதே மாதிரி 100 ml நெய் சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவு மிளகு ஒன்றும் பதியமா தட்டி சேர்த்துக்கங்க. மிளகு தட்டி சேர்க்கும் போது நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், வாயில கடிப்படாது. கூடவே 1 கொத்து அளவு கருவேப்பிலை, 1.5 இன்ச் அளவு இஞ்சி துருவி எடுத்துக்கங்க. 10ல இருந்து 12 முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகாய் இடையில கீரி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம்லாம் பொரிஞ்சு முந்திரி பருப்புலாம் கலர் மாறட்டும், அது வர சிம்லையே வச்சு நல்லா வறுத்துக்கங்க. சீரகம்லாம் பொரிஞ்சு வந்ததும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலரும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த வெண்பொங்கல்ல சேர்த்துக்கலாம். இஞ்சி பச்சை மிளகாய்லாம் சேர்க்கறதுனால பொங்கலுக்கு நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், வாசமாகவும் இருக்கும். அதனால இதெல்லாம் மிக்ஸ் பண்ணாம சேர்த்துக்கங்க. சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதும் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம அரிசிலாம் வேக வைக்கும் போதே கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம், அது நல்லா கரைஞ்சி வந்துடும். அந்த டைமிங்லேயே நம்ம சூப்பரான சிறுதானிய வகை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி மெத்தட்லாம் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது சாம்பார் சட்னியோட வெண்பொங்கல் சாப்பிடலாம். இந்த சிறுதானிய பொங்கலை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அடுத்த கிரிஜா சமையல்ல வேற ஒரு ரெசிபியில நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.